வணக்கம் சார். திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2025 லாஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டிருந்தோம் 2 மாதத்து வண்டி. அந்த வண்டி எடுக்கிற அதிர்ஷ்டம் நம்ம அண்ணன் தான். ஸோ ரொம்ப பேசி இவரு கொடுக்குறது நமக்கு ஒரு திருப்தி. என்னன்னா நம்ம லாங் டைம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இவர் நம்ம ஒரு லாங் டைம் ஃபாலோவர். ஆல்ரெடி இதே காரில் ஒரு வண்டி போட்டிருந்தோம், அந்த வண்டிக்கே இவர் மிஸ் பண்ணுறேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணார். ஆனால் அதை விட ஒரு படி மேலே இவருக்கு கிடச்சிருக்கு. வெறும் லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி, புதுசாக எடுத்த வண்டி. அப்படி வந்து பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப குஷி ஆகிட்டார் அந்த வண்டி விட்டது இந்த வண்டி எடுக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறதுனால தான் இவரும் பார்த்தீங்கன்னா இவருக்கு நினச்ச அந்த ட்ரீம் பைக்ஸை எடுக்க முடிஞ்சது. இதுக்கு காரணம் நம்மளோட யூடியூப் சேனல் தான். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம யுவராஜ் பைக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஏன்னா நம்ம வாரம் வீடியோ லெஸ் யூஸ் வண்டி, ஆஃபர் வண்டி இப்படி போட்டுகிட்டே இருக்கோம். அது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலில் உங்கள்கிட்ட பெல் பட்டன் அழுத்திருக்கணும். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்மளோட கடை எங்கே இருக்குன்னா புதுசாக பார்க்குறோம் தெரியாது, ஆர்காட்லேருந்து ஆரணி போகிறதுல திமிரியில் இந்தியன் பெட்ரோலுக்கு ஆப்போசிட்டில் யுவராஜ் கன்சல்டிங் சொல்லிட்டு நம்மளோட எல்லா கலெக்ஷனும் நமக்கு இந்த மாதிரி லெஸ் யூஸ் வண்டியாக நிறைய இருக்குது. ஸோ ஸ்போர்ட்ஸ் பைக்கில், ஸ்கூட்டரில் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ மொபைலில் நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கலாம், கஸ்டமரோட ரிவ்யூ கேட்கலாம். ஆனால் நல்லா இருக்கீங்களா சார்? நீங்கள் கடைசியில் உங்களுக்கு பிடிச்ச வண்டி எடுத்துட்டீங்க. பிடிச்ச மாதிரி எடுத்துட்டோம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு மிஸ் பண்ணி சொல்லி அது இந்த மாதிரி இருந்துச்சா, அது நல்லா இருந்துச்சா, இது நல்லா இருந்துச்சு? இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? இது நல்லா இருக்கு. ரேட்டில் கம்மி பண்ணி கொடுத்துலாம். இல்லை கம்மி பண்ணி ரேட்டு ஃபைனல் பண்ணிட்டு போனார். இவர்கிட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஒரு வண்டி இருந்தது, அதையும் எடுத்துகிட்டு. அதுக்கப்புறம் இதில் என்ன ஒரு விஷயம்னா, அம்மாவை கூட்டின்னு வந்தார். அம்மா வந்ததுனால உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ணி கொடுத்தேன்? ஒரு 6000 7000 கம்மியாச்சு. ஸோ அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்தார். அது மேஸ்திரி எவ்வளோ தான் அம்மா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்க ஒரு ரேட்டு ஃபைனல் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா அவங்க அம்மா கூட்டினதுனால, அம்மா கேட்டதுனால கம்மி பண்ணி கொடுத்தேன். அம்மானா எல்லாருக்கும் சென்டிமெண்ட் தான். ஸோ அதனால் அவங்க கேட்டாங்கன்றதுனால ஃப்ளாட்டாக 6000 ரூபா கம்மி பண்ணி, எப்படி கம்மி பண்ணி கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து என்னோட இதில் வந்து கொடுத்தேன். ஸோ கம்மி பண்ணி கொடுத்தேன். அவங்களுக்கு விவரம் தெரியல. ஸோ தெரியாதனால என்ன ஆச்சுன்னா, அவங்க கேட்டதே பண்ணி கொடுத்துட்டேன், திருப்தியாக எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். யாருக்கு தேவையோ அவங்க தேவையை புரிஞ்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேரில் வந்து நீங்களும் எந்த அளவுக்கு பண்ணுறன்றதை பார்த்துட்டு. நன்றி. தேங்க்யூ.